மேல கோட்டையும் கீழே பாவடையும் போட்டு நடந்து வரான். அதை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. அப்ப பார்த்து ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆகிருது. ஆக்சிடென்ட் பண்ணவரு ஹீரோவை உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாரு. அங்க அவன் பேசாம ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறான். சரி, அடிப்பட்டதுலதான் இப்படி இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு அவனை அவரோட வீட்டுக்கு கூட்டு வராரு. அங்க போய் அவன் பாக்குற எல்லா பொண்ணுங்களோட கையையும் பிடிச்சு அங்க இருக்கிறவங்க கிட்ட அடி வாங்குறான். இத பார்த்து அவரு இவனுக்கு பொண்ணுங்களை பிடிக்கும் போலன்னு நினைச்சு இவனை ஒரு விபச்சார விடுதியில கொண்டு போய் விடுறாரு. அவங்க கிட்ட போய் இவன் கேக்குற எல்லாத்தையும் செய்யுங்க, ஆனா இவனை அடிக்க மட்டும் செய்யாதீங்கன்னு விட்டுட்டு போறாரு. ஹீரோவும் 6 மணி நேரமா ஒரு பொண்ணோட கைய பிடிச்சுக்கிட்டே இருக்கான். இவனால 6 மணி நேரம் ஒரு பொண்ணோட கைய பிடிச்சா அவங்களோட லாங்குவேஜ இவனால கத்துக்க முடியும். லாங்குவேஜ கத்துக்கிட்டு ஓடி வந்து அந்த தாத்தா கிட்ட என்னோட டாலரை ஒருத்தன் திருடிட்டான்னு சொல்றான். அந்த தாத்தாவும் நீ போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொல்றாரு. இவனும் போலீஸ் கிட்ட போய் என்னோட டாலரை ஒருத்தன் திருடிட்டான்னு சொல்றான். அதுக்கு அவரு இவ்வளவு பெரிய டெல்லியில உன்னோட சின்ன டாலரை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இனிமே கடவுள் தான் உன்னோட டாலரை கண்டுபிடிக்க முடியும், நீ கடவுளை வேண்டிக்கோன்னு சொல்றாரு. உடனே ஹீரோ ஒரு ஹிந்து கோயிலுக்கு போறான். அங்க சாமி சிலை விக்கிற ஒருத்தவர் இந்த சாமி கிட்ட நீ என்ன கேட்டாலும் கிடைக்கும்னு சொல்றாரு. உடனே இவனும் ஒரு சிலையை வாங்கிக்கிட்டு போய் சாமி கிட்ட என் டாலரை காணோம், எனக்கு கண்டுபிடிச்சு கொடுன்னா அவன் கைய நீட்டி நின்னுட்டு இருக்கான். சாமி ஒண்ணுமே கொடுக்கல. உடனே இவன் கடைக்காரங்கிட்ட போய் என்னையா நான் கேட்டா சாமி தருன்னு சொன்ன, தரவே இல்ல, என்ன ஏமாத்திரியா இல்ல பேட்டரி போன சிலையை கொடுத்தியான்னு கேக்குறான். இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்ட் 4ல பாருங்க. மறக்காம இனி வயசத்துல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.